இயேசு எனக்கு போதும் எந்தன் வாழ்வில் நிம்மதி. அந்த இயேசு எனக்கு போதும் எந்தன் வாழ்வில் நிம்மதி. பாவத்தோடு வந்தேன், என்னை பாசத்தோடு ஏற்றார். கண்ணிழந்து நின்றேன், என்னை கை கொடுத்து காத்தார். அந்த இயேசு எனக்கு போதும் எந்தன் வாழ்வில் நிம்மதி. 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள், எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர். அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நினைத்திருக்கலாமா? ஒரு பொழுதும் கூடாது. பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார். அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஊனுடல் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம் மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவுளப்படி வாழ்கிறார்கள். விண்ணுலக தந்தையே இறைவா, 38 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த மனிதனை பெத்சேதா குளத்தருகே இயேசு கண்டது போல என் ஆழமான போராட்டங்களையும் நீர் காண்கிறீர் என்பதை ஏற்றுக்கொண்டு இன்று நாம் உம்முன் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, ஒருபோதும் நிகழாதது போல தோன்றும் ஒரு மாற்றத்திற்காக காத்திருந்து உம்முடைய வல்லமையை சாராமல் என் சொந்த பலத்தையே நம்பி நான் பலமுறை தேக்க நிலையில் சிக்கிக்கொண்டது போல உணர்ந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு உம்முடைய அருள் தேவை என்பதை நான் உணர்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக என் பாவங்களை நான் களைந்துவிட அருள் புரிவீராக. நான் எழுந்து நின்று எனக்கு அளிக்கப்பட்ட பணிகளை ஏற்றுக்கொண்டு உம்முடன் இணைந்து நடப்பதற்கு துணை புரிவீராக. உம்முடைய உள் அழைப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆயினும் நான் விரும்புவதல்ல, உம்முடைய திருவுளமே நிறைவேறட்டும். உமக்கு திருவுளமானால் இந்த துன்ப கலத்தை என்னிடமிருந்து நீக்கியருளும். இவ்வாறு நான் நலமடைந்து இனிமேல் பாவம் செய்யாதிருப்பேனாக. என் ஆன்மா உம்முடைய இறக்கைகளின் நிழலில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன். ஆமேன்.